அது பேண்ட் ஷர்ட்லாம் போட்டதுக்கு அப்புறம் எல்லாமே கிளம்பி போறப்பதான் வந்து சில பேருக்கு வயிறு கலக்குது போல இருக்கு. அது உன்ன மாதிரி ஆளுக்கு வயிறு கலக்கும். சரி ஒரு நாள் போலாம், என்ன ஆகுது, பழனியில போய் பாத்துக்கோ. மொழி வைக்கிறது கவர் வேணாவா? மொழி கவர். மொழியா? என்ன மொழி? தேன் மொழி, கனி மொழி, இளமொழி. தெலுங்குவா? மொழி கவர்டா. இது என்னடா புது கதையா? அதெல்லாம் அந்த அப்ப காலத்துல இருந்தது. இப்பெல்லாம் டிஜிட்டல் லெவல்ல வந்து டெக்னாலஜி மாறி போச்சு. இப்பெல்லாம் எல்லாம் டெக்னாலஜி. நீ போய் சிடி ஸ்கேன் தான் பண்ணணும். எதுக்கு? ஏன்னா உனக்கு வயசாயிடுச்சு. இப்போ உனக்கு என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்ல ராதா, அப்படி இல்ல. நான் சொல்றேன்னா ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போறோம். நீ என்ன பண்ணுவ, கடைசியா போயிருப்ப. அங்க பார்த்தா குஷ்காமகம் தான் இருந்துவான். அப்போ வரும் பாரு ஒரு துக்கம் தொண்டடைக்கும் பாரு. பிரியாணி எல்லாம் தீந்துருச்சா? பிரியாணி கர்ட் ரைஸ் வாங்கிக்கோ. கர்ட் ரைஸ் மச்சான், கர்ட் ரைஸ் சாப்பிட சொல்றானே, கேளுடா நீ. இரு வரேன் நான். நானே கிளம்ப வேணாமா? இப்போ சும்மா வெளியில போறது இருந்தா பரவாயில்ல. போ போ. இரே வரேன். ஏன் சும்மா அவசரப்படுத்துற? போ போ. எப்ப பார்த்தாலும் லேட். நீ போயிட்டே இருக்கியா? நான் வந்துடுறேன். ஏன் இந்த நேரத்துல வயிற்று கலக்குது. உனக்கு இப்பதான் கலக்குமா வயிறெல்லாம்? இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருந்தா? எப்பா அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, என்ன மந்திரமோ தெரியல, எல்லாம் வீட்டில் இருக்கிறப்ப எதுவும் வர மாட்டேங்குது. பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு பேக்லாம் எடுத்துக்கிட்டு மாட்டிட்டு வண்டி எடுத்துட்டு வெளில போறப்ப தான் வயிறு கலக்குது. பூரிப்பு மாமூல் ஓவரா வருதுல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீன். அதான் பிரச்சனை. நான் என்ன பண்றது? உனக்கு மட்டும் தானே அப்படி எல்லாம் நடக்குது, வேற யாருக்குமே நடக்காது. இல்ல ராதா, நான் பொய் சொல்லல. என்னமோ தெரியல எனக்கு. இது எனக்கும் நான் செக் பண்ணணும். இது நான் ரவி ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு ரவி. அதுக்காக அதான் அப்படியே வந்துட சொல்றியா நீ? சத்தியமா சொல்றேன், உன் மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு வீட்டுல இருக்கிறப்ப எனக்கு எதுவுமே தெரியல. அது பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எல்லாமே கிளம்பி போறப்பதான் வந்து சில பேருக்கு வயிறு கலக்குது போல இருக்கு. அது உன்ன மாதிரி ஆளுக்கு வயிறு கலக்கும். சரி ஒரு நாள் போலாம், என்ன ஆகுது, பழனியில போய் பாத்துக்கோ. அஞ்சு அவாய்ட் பண்றதுக்குலாம் பாரு. நான் அவாய்ட் பண்றதுக்குலாம் உன்கிட்ட பேசவே இல்லை ராதா. நானும் வரணும்னு தானே பத்தியா. எனக்கும் அந்த ரொம்ப ஃப்ரெண்டு, உனக்கும் அவங்க ஒய்ஃப் ஃப்ரெண்டு. நம்ம போகாம இருந்தா தப்பாயிடும்ல. ஏய் இது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம்? அப்ப சீக்கிரம் வர வேண்டியதானே. இப்ப போய் வயித்த கலக்குதுன்றா. நீ இப்படி பேச இந்த நேரத்துல நான் எடுத்துக்க போய் முக்கிட்டு வந்திருப்பேன்ல. இரு 2 நிமிஷம் நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னையா ஆச்சா ஆச்சா ஆச்சாங்கிற லூசு மாதிரி எப்ப பாரு வந்து எடுத்துக்கிட்டு. என்ன கவரு? எனக்கு கவர் தேவையில்ல, நான் போயிட்டு வந்துட்டேன் பாத்ரூம்ல. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அங்க போனா எனக்கு கவர் தேவைப்படாது. வா. மொழி வைக்கிறது கவர் வேணாவா? மொழி கவர். மொழியா? என்ன மொழி? தேன் மொழி, கனி மொழி, இளமொழி. தெலுங்குவா? மொய் கவர்டா. என்னப்பா மொய்? அதெல்லாம் பழைய காலத்து ஃபேஷன்ப்பா. இப்பெல்லாம் வந்து ஜிபேல பண்ணிடணும். அவங்களே ஸ்கேன். ஆமா, பத்திரிகையிலேயே வந்து ஸ்கேன் அந்த இது கொடுத்துறாங்க. நம்ம அதை ஸ்கேன் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து போய் செட்டில் ஆயிடும் அமௌண்ட். லூஸ் அதெல்லாம் மரியாதை இல்லடா. அப்படிதான் நம்ம என்னைக்கு பண்ணிரோம். அவங்க பத்திரிகையில அப்படிதான் பண்ணிருக்காங்க. பத்திரிகை அவங்க பண்றாங்கனா உங்களுடைய அன்பளிப்பை இங்க இதுல அனுப்புன்னு சொல்லி போட்டுறாங்க இப்பவே. ஏன்னா இப்பெல்லாம் மொய் பணத்தை வந்து ஆட்டை போட்டு போயிடுறாங்களாம். 40 பக்கம் நோட்டு வச்சு உட்காந்து. எங்க ஊர் பக்கம் மதுரையில பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் என்ன நடத்துவான், எவனோ ஒருத்தர் மொய் வசூல் பண்ணிட்டு போயிடுவான். அதெல்லாம் அந்த அப்ப காலத்துல இருந்தது. இப்பெல்லாம் டிஜிட்டல் லெவல்ல வந்து டெக்னாலஜி மாறி போச்சு. இப்பெல்லாம் எல்லாம் டெக்னாலஜி. நீ போய் சிடி ஸ்கேன் தான் பண்ணணும். ஏன்னா உனக்கு வயசாயிடுச்சு. இப்போ உனக்கு என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. சரியா? ஆமா, எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் இதெல்லாம் பண்ணு. இந்த ஜிபே ஸ்கேன்ல நான் பண்ணிக்கிறேன். எனக்கு வயசாயிடுச்சா? இப்போ போலாமா வேணாமா சொல்லு. அப்புறம் அங்க போய் உட்காந்துக்கிட்டு பந்தியில வந்து வடை காலி வச்சுனுவான், சட்னி இல்ல சார் சாம்பார் தான் இருக்கணுவான். அப்புறம் மூஞ்சி மாறும், துக்கம் தொண்டடைக்கும் உனக்கு. நான் அப்பவே சொன்னேன் சீக்கிரம் போலாம் வான்னு சொன்னேன்னு சொல்லுவேன். எதுக்கு என்ன எடுத்துட்டு இருக்க? நான் சோத்துக்காக போறேன். எப்ப பார்த்தாலும் நான் சோத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இல்ல ராதா, அப்படி இல்ல. நான் சொல்றேன்னா ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போறோம். நீ என்ன பண்ணுவ, கடைசியா போயிருப்ப. அங்க பார்த்தா குஷ்காமகம் தான் இருந்துவான். அப்போ வரும் பாரு ஒரு துக்கம் தொண்டடைக்கும் பாரு. பிரியாணி எல்லாம் தீந்துருச்சா? பிரியாணி கர்ட் ரைஸ் வாங்கிக்கோ. கர்ட் ரைஸ் மச்சான், கர்ட் ரைஸ் சாப்பிட சொல்றானே, கேளுடா நீ. அப்படியே அழுகு பிச்சுக்கிட்டு வரும் அப்படி. ஆனா அதெல்லாம் அடக்கிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு சாப்பிட்டு வருவோம்ல. சரி எந்த வண்டியில போலாம்? புல்லட்ல போலாமா, இல்ல டிவிஎஸ் ஜூபிட்டர்ல போலாமா, இல்ல நம்ம சைக்கிள்ல போலாமா, இல்ல நடந்து போலாமா, இல்ல பஸ்ல போலாமா, இல்ல ஓலா கார்ல போலாமா, ஆட்டோல போலாமா, இல்ல உன்னை அலேக்கா தூக்கி என் தோல்ல வச்சு சுத்தி காட்டாவா? கிஸ் பண்ண போறியடா டார்லிங்?
சரி இப்ப நம்ம பைக்ல போறோம் புல்லட்ல, அப்ப கார்ல வரவங்களுக்கு நம்மளோட அதிகமா மரியாதை தருவாங்களா? ஆமாடா, அது வேற இல்ல. ஆ? ஆமா கரெக்ட். நானும் கேக்குறேன், அப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட கல்யாணத்துக்கு நம்ம ஏன் போகணும்? ஏன் போறோம்னா கூப்பிட்டா போய் தானே ஆகணும். இல்லையே, அவங்க வந்து நம்மளை மதிச்சு கூப்பிடலையே, நம்ம கிட்ட இருக்கிற பொருளை மதிச்சு தானே கூப்பிட்டுருக்காங்க அவங்க. இப்ப எல்லாம் அப்படிதான். ராதா ரவிராஜுக்கு சொந்த வீடு, அதனால புல்லட் பைக்கு எப்படின்னா எதுக்கு தேவையில்ல, வேணாம் வேணாம் வா உள்ள. டீசென்ட்டா இருக்காங்களா, நல்லா இங்கிலீஷ்ல பேசுறாங்களா வேற பாக்குறாங்க. அது உனக்கு வராதே. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. பரவாயில்ல, நாங்க மேட்ச் பண்ணிப்போம், அப்படியே மேனேஜ் பண்ணிப்போம் பேசி 1-2 வார்த்தைங்கள. அப்படியா? ஆமா. வராதுன்னு நீ என்ன பார்த்து சொல்லாத. இல்லடி. வரலனாலும் நான் வர வைப்பேன். சரிம்மா சரிம்மா. வராதே, நீ பேசு பாப்போம். உன்னால பேச சரிம்மா சரிம்மா சும்மா எப்ப சாரிம்மா. உங்க தாத்தா கோட் இருந்தா உங்க பாட்டி கவுன் தான் போட்டு சுத்தி இருந்தாங்க, போதுமா? ஆமா, கோட்டை சரியா? போட்டு சுத்தி இருந்தாங்க அப்போ. சரி வா போலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த கல்யாணத்துக்கு போலாமான்னு ஒரு யோசனையா இருக்கு. ஏய், இப்ப கிளம்புது அப்புறம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத, அவங்க இல்லடி. வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் நானே. வாக்கு கொடுக்கறத விடு, அவங்க நம்ம துணிமணிக்கு மரியாதை தரேன்ற பத்தியா எனக்கு அது பிடிக்கல. நம்ம மனுஷங்களுக்கு மரியாதை தரணும். சொல்லலடா, அப்படி அது என்ன, கார்ல வரவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை, பைக்ல வரவங்களுக்கு ஒரு மரியாதை, லோலாக்கு போட்டுங்களுக்கு ஒரு மரியாதை, போடாம வந்த ஒரு மரியாதை, ஆரம் செயின், நடுவில் ஒரு ரெட்டை வடை செயின், இதெல்லாம் போட்டு வந்தா தான் மரியாதை கொடுக்குற கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அவ யாரே சொல்லிருக்காங்கம்மா. அவங்களுடைய மண்டபத்துல என் ரவிராஜுடைய கால் கூட படாது. அப்படிப்பட்ட ஆளுங்களை நான் மதி கூட மாட்டேன் ரவிராஜ். அப்படிதானே இருக்காங்க அதுக்கு முக்காவாசி. ஒரு இல்லாதவங்க கல்யாணம் ஒரு கோயில வச்சு தாலி கட்டுறேன்னு சொல்லு, முதல் ஆளா நிப்ப ரவிராஜ். எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. நம்ம ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும், நம்மள மாத்திக்கணும். இந்த பச்சோந்தி வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறுறது, ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசுறதுலாம் இல்ல. என்னைக்கும் ஒரே பேச்சு தான் ரவிராஜ். ஐயோ, நீ குழைக்க தெரியாதவடா, நீ இப்படியே பேசிட்டு திரி. போட்டோன்ற ஒருத்தன் இருக்க மாட்டான் உன்கிட்ட. நீ இப்படியே பரவாயில்ல, பேசிட்டு தெரிஞ்சனா போட்டோம். ஒருத்தன் வர மாட்டான் உனக்காக ஒண்ணுனா. தேவையே இல்ல. புரியுதா? என்ன முன்னாடி உள்ள டீடைல்ஸ் சவுண்ட் கேக்குது. ஏய், என்னாச்சு? என்னன்னு தெரியல, ஒரு இன் பண்ணதுனால அப்படி ஆகுதோ. பெல்ட் ஒரு டைட்டா போட்டேன், நீ எதுக்கு டிப் குடல்ல இருக்கிறது கீழே இறங்கலன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இரு, போட்டு வந்ததா 5 நிமிஷம் டி என் தங்கம். மறுபடியும் முதல்ல இருந்தா எனக்கு நம்ம தெரியல, இது வேணாம்னு நினைக்கிறேன். பத்தியா சகுனம் சரியில்லை, தடுக்குது பத்தியா. என் வயிறே வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் ரவி. நீ போவாதடா ரவிராஜ். மதியாதார் தலைவாசல் மிதியாதே. அதுவும் பார்த்தோன்னா உனக்கு வந்து அந்த இடத்துல மரியாதை இருக்கான்னு தெரியுது. எனக்கு என்னவோ தெரியல, என் வயிறே பாரு சகுனம் சொல்லுது. எனக்கு பத்திரிக்கை வச்சிருக்காங்க, புரியுதா? தாராளமே போயிட்டு வா. நான் மட்டும் போறதுக்கு நீ எதுக்கு இருக்கீங்க? கூடுவாஞ்சேரி தானடி. என்னால முடியாது ரவி. முடியாதுன்னா உள்ள வாடி. சேர்ந்து பந்தாவா போறோம், பந்தாவா இறங்குறோம். இல்லடி பந்தா வேண்டி கிடக்கு. கெத்தா வரோம். ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறதா? போயிருவேன். இந்த பொருளை பார்த்து தரத்தை பார்த்து கூப்பிட்ற ஆளுங்கிட்டலாம் நான் வரல. அப்படி சொல்ல வரலடா, அப்படிதான் சொன்னேன். மதிப்பா இருக்கும்னு சொன்னேன். என்ன மதிப்பு, மாரங்கட்ட மதிப்பு, மண்ணாங்கட்டி மதிப்பு, என்னையா மதிப்பு அதை வச்சுக்கிட்டு நோக்கதான் வலிக்கணும். எரும மாடு புல்லட் வச்சிட்டு யாரமா புல்லட் குளித்துட்டு வந்த வண்டியை நீ பார்த்து தான் என்ன உசுபேத்தி விட்டுட்டு இருக்க. நீ எடுத்துட்டு வர வேண்டியதானே? நடந்து போனா கூட நம்மள கையெடுத்து கும்பிட்டு வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணே, வாராதா நீ வந்தது ரொம்ப சந்தோஷம் சொல்றாங்க பாரு. அவங்க கல்யாணத்துக்கு இப்போ அப்படி யாரும் இங்க கிடையாதுப்பா. அப்படி யாரும் இல்ல. யாருமே இல்லையா? இருப்பாங்க, கொஞ்சம் 2 பேர் இருப்பாங்க. அவங்க மாதிரி கல்யாணத்துக்கு நீங்க போக மாட்டீங்க. ஏன்னா அங்க போனா வந்து வடை பாயாசம் சாப்பாடு தான் கிடைக்கும். இங்கெல்லாம் போனா விதவிதமா, அதுவும் இப்பெல்லாம் பந்தியில பார்த்தோன்னா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட. ஆளுங்க போய் உட்காரத்துக்கு முன்னாடியே இலையில வந்து சோத்த போட்டு வச்சிடறானுங்க. அது ஆறி போய் நாரி போய் கிடக்கு. அதுல போய் உட்காந்துக்கிட்டு வெறி பந்தம். அதுவும் அப்பெல்லாம் நம்ம கல்யாணத்துல சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு, வத்தல், பொரியல் எல்லாமே இருக்கும். ஊர்க்காய் கூட்டிருக்கோம். அதை சாப்பிட்றப்போ ஒரு நல்லா இருக்கும். இப்போ என்னடானா வந்து பஞ்சாபி ஜிலேபியா, கொல்கத்தா குல்ஃபியா, அந்த தோசையா, அப்புறம் பார்த்தா பிரிஞ்சி வைக்கிறானுங்க. அது கூடவே இன்னொன்று பார்த்தா பச்சடின்னு வைக்கிறானுங்க, பன்னீர் பட்டர் மசாலா வைக்கிறாங்க, நான் வைக்கிறானுங்க. ஒரு இந்தியாவில் இருக்கிற மொத்த ஃபுட் அந்த இலையில இருக்குயா. அது எல்லாத்தையும் தின்னுட்டு ரொம்ப வயிறு கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்து உட்காந்து புலம்புறது, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்றது. எங்கேயா போயிட்டு இருக்கு உங்க நாடு? நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? தஞ்சாவூர் தவில வாசிச்ச சொன்னா கேரளால செண்ட மரத்தை கொண்டு டக்க டக்க டக்கன்னு அடிக்கிறானுங்க. தலைவலியில அங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு இப்ப தலை வலிக்குது நீ பேசுறது. இப்ப நம்ம போறோமா இல்லையா அத சொல்லு, நான் கத்திடுவேன் அப்புறம் பாத்துக்கோ. தமிழ் கலாச்சாரப்படி, தமிழ் முறைப்படி எங்கயாவது திருமணம் நடந்தால் சொல். சபா இப்பவே கண்ணை கட்டுது. நான் வருகிறேன், வந்து மணமக்களை வாழ்த்து விட்டு அவர்கள் கொடுக்கும் உணவை ருசித்து ரசித்து என்னுடைய வயிறும் வாயும் வாழ்த்தும். இப்படி வந்து இந்த பந்தாக்கு கல்யாணம் பண்றவங்க எல்லாம் நான் கூப்பிடவே கூப்பிடாது. அவனுங்க என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, முதல்ல நீ கொடுக்குற மொய் பணத்தை 500 ரூபாய் வைப்ப, அதை கண்டு கூட மாட்டானுங்க. கண்டுக்கிறாங்களோ இல்லையோ, கூப்பிட்ட மரியாதைக்கு போய் வைக்கணுமா? வரமாட்டேன். எப்படியாவது இந்த புடவையை போய் 4 பேருக்கு காட்டணும். அதுக்கு சரி இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போவேனா, வா அவனுக்கு நான் ஜூஸ் வாங்கி தரேன், மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். இந்த புடவையும் ஜாக்கெட்டும் காட்டணும் எல்லாத்தையுமே தானே.
அப்படி பைத்தியம் அப்படி கடி சிரிப்பு இது. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? இது பொம்பளைக்குன்னா நல்ல கல 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 கலன்னு சிரிக்கணும்டி. பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்க கலகலன்னு வா வா உள்ள வா சொன்னா வா கல்யாணத்துக்கெல்லாம் போத்தா வா. இப்பனா போன அவ்வளவுதானே. சரி வா. ஆனா ஒண்ணு அங்க போனா நான் தான் வந்து மாப்பிள்ளையா இருப்பேன், மாப்பிள்ளை தோழனா இருப்பேன். ஓகேவா? ஆமா மாப்பிள்ளையா இருக்கா? சரி வாடி கை வாங்காதடி. கை வாங்காம நீ வா புல்லட்ல போலாம், வா புல்லட்ல போலாம். போலாம் வா. பாத்துரி விழ போற தடுக்கி.